வயசு உரப்பு சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கண்ணுக்குட்டி 36 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சைஸான கண்ணுக்குட்டி தான். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு 30 ரூபா 32 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துருவாருங்க. கண்ணுக்குட்டி வந்து ஒரு மீடியமான சைஸ் தான். இன்னும் தலை சேர்த்து கண்ணு போடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க. இன்னும் ஒரு 4 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணுக்குட்டி வந்து 36 ரூபா வந்து சொல்லிட்டுருக்காருங்க. நல்லா ஒயிட் கலரில் பிளாக் மிக்சடு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கண்ணுக்குட்டிங்க தாங்க 28,000 ரூபா இன்னும் சொல்லிட்டுருக்காங்க. இந்த கண்ணுக்குட்டிங்க நல்லா சின்ன அழகான கண்ணுக்குட்டிங்க, வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க பாருங்கள். சைஸில் இந்த சைஸில் 28லேருந்து 25 30க்குள்ளே போதுங்க. இங்கே இருக்கிற கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து 20 25 இந்த ரேஞ்சு தாங்க. இந்த கண்ணுக்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகான கண்ணுக்குட்டிங்களாம். சின்ன வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க அதெல்லாம் 20 ரூபா சொல்லிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா 20 ரூபாங்க அந்த கண்ணுக்குட்டியெல்லாம். சின்ன கண்ணுக்குட்டியா இதோட பெருசாக இருந்துச்சுன்னா 25 ரூபா. 25 ரூபா கண்ணுக்குட்டியை உங்களுக்கு காமிக்கிறேன். ₹32 சொல்லி ₹31 ரூபா கொடுக்க சொல்லிடுறாரு. 29 கேட்குறாங்களா, கொடுக்கலையா? 31 சொல்லியிருக்காரு. தினேஷ் வியாபாரி நம்ம கத்திட்டு இருக்காரு. இந்த மாடு தினேஷ் தான், நம்ம மல்லானூர் தினேஷ். இதோ கிடாரி, ஒயிட் கிடாரி ரொம்ப நேரம் வந்து வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு. ₹20,000 நான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த கிடாரி. இது வந்து 25,000 நான் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து 20,000 சொல்லிட்டு இருக்காங்க சின்னது. கிராஸ் மாடுங்க. அது உரப்பத்தில் பார்த்தீங்கன்னா 48,000 ரூபா வந்து கொடுத்து வாங்கியிருக்காங்க. மாடு நல்லா கொள்ளுன்னு இருக்குது, நல்லா தரமாக தான் இருக்குது. 48 ரூபாய் ஒர்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல சைஸான மாடுங்க. கிராஸு, நாட்டு கிராஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முன்னாடியே வந்து சேல்ஸ் ஆனதுங்க. இங்கே நிற்கிற எல்லா மாடலும் பார்த்தீங்கன்னா சேலம் பக்கம் இந்த ஓமலூராக எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் அதான் 40 45 50 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து இப்போ நல்லா பெரிய மாடுகள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. பாருங்கள் இங்கெல்லாம் ஒன்றா இருக்குது பாருங்கள். நல்லா தரமான மாடுங்க தாங்க பசுக்கு. ஓமலூர் போதுங்களா? ஓமலூர் எங்கே இருக்குதுன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து வாங்கி கொண்டு போகிறாங்க.
ஹெச்எப் தாங்க. இந்த கண்ணுன்னு நினைக்கிறேங்க தலைச்சேத்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சைஸு நல்ல சைஸுங்க, நல்லா சரியான சைஸு. எப்படி பார்த்தோன்னா ஒரு 45-50க்கு மேலே தாங்க போயிருக்கோம். நல்லா சரியான சைஸுங்க, நல்லா பெரிய மாடை தான் இருக்குது. வாங்கினா இந்த மாதிரி மாடு வாங்கணும், கொஞ்சம் நல்லா சைஸாக பார்த்து வாங்கணும். வண்டி கலைங்க, ஒரு 3 வண்டி கலையை வந்து வாங்கியிருக்காங்க. எங்கண்ணா போகுது இதெல்லாம்? பாகலூரா? அதான் பாகலூர் வண்டி காலைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா 50லேருந்து ஒரு 60,000த்துக்கு மேலே 60,000 போகுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய சைஸு ஹெச்எப்புங்க பாருங்கள், என்ன நல்லா பெரிய சைஸுங்க. அது அருமையாக இருக்குது. பெருசு எவ்வளோ முடிச்சு என்ன எவ்வளோ முடிச்சது? எவ்வளோ முடிஞ்சிச்சு? 65. பெரிய சைஸுங்க, 65 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது 15லேருந்து ஒரு 20 லிட்ரு. என்ன சைஸ் பார்த்தீங்களா? மாடு எப்படி இருந்துச்சுன்னா 60, 65 இந்த மாதிரி ரேஞ்சு தான். கைஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வரப்பசந்தியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மாடு ஒன்று நிற்குதா, ஹெச்எப்பு. இதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 தான் கொடுத்து வாங்கியிருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குங்க, நான் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸு, நல்லா எவ்வளோ லென்த்து தூக்கி பார்க்குது பார்த்தீங்களா? நல்லா பெரிய மாடு. 40,000 தாங்க ரேட்டு. எப்படி பார்த்தோன்னா ஒரு 15 லிட்ரு பால் வந்து கறக்கும், அப்படியே எதிர்பார்க்கலாம். நல்லா சரியான சேட்டைக்கு. அது பாய்ச்சல் மாடு. 30 ரூபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி. வீட்டில் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் சேல்ஸுக்காக வந்துருக்குது. இங்கேயும் அழகான 2 பசு மாடுங்க பாருங்கள். நம்ம மற்றப்பள்ளியில் இருக்கிற மாதிரி எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா? பார்த்துட்ருக்காங்க. அது வந்து கண்ணு போடாதுங்க, ஒட்டு மாடு அப்படின்றாங்க. செனை இல்லைங்க அது. பாருங்க, செனை இல்லைங்க அந்த மாடு. இங்கே அழகான கிடாரிகளில் வந்து ஒரு ஜோடிங்க, நல்ல வளர்ப்புக்காக அழகாக இருக்குது. இப்போ ஐயா வந்து எவ்வளோ சொல்கிறாருன்னு தெரியலிங்க, கேட்கலாம். ஸோ நல்லா இருக்கா மயிலில், பிளாக்கு மயிலை. இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? அண்ணா 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 எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? அண்ணா எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க?
யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. எவ்வளோ? 55. சரி சரி. பல்லு 2 சரி 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 சரி. 55 சொல்லியிருக்காங்க. 2 பல்லுங்க. நல்லா இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. 55 சொல்லியிருக்காங்க. இங்கே 2 பசு வந்து வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு. பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. 62 ரூபா நான் சொல்லியிருக்காங்கல்ல வியாபாரம். 62 கேட்குறாங்களாம். 61 ரூபாய்க்கு ஓட்டி அப்படின்ற மாதிரி வந்து ஓனர் வந்து சொல்கிறாருங்க, அந்த மாட்டு ஓனர். எதன் பல்ல கடனா கடன் முளைக்குது இல்லப்பா. கடன் முளைப்புங்க. 62 ரூபா சொல்லியிருக்காரு அண்ணா. அதெல்லாம் ஆகிறதுல விட்டுன்றல. ஏன்னா 2 கேட்டு நிற்கிற மேலே கேட்டதான் கடிக்கிறப்பா 100 ரூபா கொடுக்க அண்ணா காத்தாலேருந்து வந்து கிளடி பண்ணிக்கிறேன். பவுர் குடியா எங்கேயும் போனா வெளியே சொல்லியா உன்னோட வர ஓட்டி பார்க்கணும். மாடு கடைகள் கம்மியா உன் கூட வர கேள வயல வயங்க நீ கேளு அவன் கேட்டு மேல எனக்கு கேளு. யாரு கேட்டுக்கிறான் கேளு. சண்டைக்கு வரலையா சொல்லு. நல்லா இந்த மாட்டு தாங்க. ஒரு பார்ட்டி வந்து கட்டுப்படி ஆகல, இன்னொரு பார்ட்டி வந்து எவ்வளோ பேசிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, தெளிவாக இருக்குது மாடுங்க. அவர் 62 தான் சொல்லியிருக்காரு ஜோடியை. 61 கூட கொடுத்துட்டு பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது கம்மியாக வந்து கேட்டிருக்காங்க போலக்குது. ஓஹோ, சின்ன கண்ணுக்குட்டி எங்க தலை கொண்டு போறா? வாங்கிட்டீங்களா ப்ரோ? வாங்கிட்டீங்களாண்ணா? எவ்வளோ அந்த கண்ணுக்குட்டி? 21 கூட 21 தினா பொங்கனூர் குட்டியா? பொங்கனூர் குட்டிங்க அது. 21 சொல்லி 20 கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காளை தாங்க அது. பொங்கனூர் குட்டைங்க அது. 21,000 ரூபா சொல்லியிருக்காங்க. எல்லாம் தூக்குதுங்க, சுறுப்பான குட்டி தான். இங்கே ஒரு கிடாரி கண்ணு, ஒரு காளை கண்ணு குட்டி 2 இருக்குங்க. ஸோ இதுவும் நல்லா வளர்ப்பு கண்ணு தாங்க. நல்லா இருக்குது, ஜம்மன் இருக்குது. மேற்கத்து கன்று தான், சூப்பராக இருக்குது. ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்போம். இதெல்லாம் ப்ரோ சொல்லிடுறீங்க? எவ்வளோ சொல்லிடுறீங்க?
இது ஒன்றா அந்த கண்ணுக்குட்டி ப்ரோ இது வந்து இந்த கிடாரி கன்று வந்து 25 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காளைக்கன்று வந்து 15 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே நிற்கிறது ரெண்டுமே வந்து கிடாரி தாங்க. நல்லா பிள்ளை கலரில் இருக்காரு, அழகாக இருக்குது உரப்ப சந்தையில். என்ன ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்றத வந்து கேட்போம். எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? ஜோடி 53. பல்லு இன்னும் வைக்கல, பல்லு வைக்கலிங்க. ரெண்டுமே கிடாரி தாங்க. 53 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க ப்ரோ? எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க? இன்னும் கேட்கல. எந்த ஊர் கண்ணுங்க ப்ரோ அது? மாதனூர் தானே. ஸோ மாதனூர் கண்ணுங்களாங்க. 53 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து நிறுத்திருக்காங்களா, இன்னும் வந்து கேட்கலைங்க. கண்ணுங்க நல்லா வளர்ப்பு கண்ணுங்க. கொம்பெல்லாம் பாருங்களேன், நல்லா அழகான கொம்பு. நல்லா சூப்பராக இருக்குது கண்ணுங்க. நல்லா வளர்ப்புக்கு ஜம்முன்னு இருக்கும். வாங்கிட்டு போயிட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நல்லா சுறுசுறுப்பான கண்ணுக்குட்டி வந்து உரப்பத்தில் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. காளை கன்று தான். முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. முடிச்சானே அது? முடிஞ்சிச்சா? எவ்வளோ சொல்லியிருக்காங்க? எவ்வளோ பேரை சொல்லியிருக்கியா? 30? சரி. நல்லா தெருவில் போட்டிருக்கீங்களா? தெருவில் இன்னும் இல்லை. சரி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. பாய்ச்சல் கண்ணுக்குட்டிங்க. ஓ அதனால தான் சேல்ஸுக்கு வந்துச்சு. வாங்கிட்டு வந்த புதுசுலேயே வந்து ஒருத்தர் கையை உடச்சிருக்குங்க. அதனால சேல்ஸுக்கு வந்துச்சுங்க. காளை கன்று தான், நல்லா சுறுசுறுப்புங்க. சரியான பாய்ச்சல் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே முகத்தை கொஞ்சம் காமியா ப்ரோ. சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்குது அது பாருங்க. சரியான பாய்ச்சல். கண்ணு சின்ன குட்டி தான், ஆனால் பார்த்தோன்னா பாய்ச்சல் ஜாஸ்தி. பார்வை பத்தியில் எப்படி இருக்கு? சரியான பாய்ச்சலாக இருக்கு. ஒருத்தர் கையே உடச்சி விட்டுருக்குது பார்த்துக்காங்க. ₹30 தாங்க சொல்லிடுறாங்க இந்த கண்ணுக்குட்டி. தெருவில் போடலாம், ஆனால் பாய்ச்சல் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே 2 பசு இருக்குதுங்க. நல்லா மேற்கத்திய பசு தாங்க அண்ணா வச்சுருக்காரு. இது எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? இது எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 65. பல்லுண்ணா? கடை 65 தான் அண்ணா. 65 சொல்லியிருக்காங்க. இது என்ன ஏர் ஓட்டக்கூடியதா? ஏர் ஓட்டுறதா? எந்த ஊர் காலைங்கண்ணா? எந்த ஊர் காலைங்க? கிருஷ்ணகிரி தான், லோக்கல் தான். 65 ரூபா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஏர் ஓட்டுற பசு மாடு தாங்க. நல்லா ஜம்மன் இருக்கு. பாலெல்லாம் அது கரைச்சுன்னா எவ்வளோ? ஒரு 1.5 லிட்டர் கறக்குங்களா? பால் இல்லை இப்போ, ஆனால் கறக்கும். ஆனால் கறக்கும். அவ்வளோதான், ஒரு 2 லிட்டர் வரைக்கும் கறக்கும். சரி. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது உரப்ப சந்தையில் இருக்க கிடாரிங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 64,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. நாட்டு ஒன்று பசுங்க, இன்னொன்று வந்து கிடாரி இருக்குது, தலசயத்து கிடாரி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 64,000 ரூபா சொல்லியிருக்காங்க. 62 ரூபாய் கொடுத்துட்றதா சொல்லியிருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது.